ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27வது பட்டப்படிப்பு தகுதி பெறும் விழா 22/8/2026 அன்று புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் முதன்மை விருந்தினராக மாண்புமிகு புதுவை முதல்வர் திரு என். ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு தகுதி சான்றிதழ்களை வழங்கினார். இவ்விழாவில் மாண்புமிகு புதுச்சேரி சட்டமன்ற பேரவைத் தலைவர் திரு ஏ. அன்பழகன் அவர்கள், மாண்புமிகு புதுவை கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை அமைச்சர் திரு ஏ. நமச்சிவாயம் அவர்கள், புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பி. கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இது நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய 27வது பட்டமளிப்பு விழா.
இதில் எவ்வளவு இந்த 27வது பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டு நீங்கள் இன்று பட்டத்தினை பெற்றிருக்கின்றீர்கள். இதுவரை நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி எவ்வளோ பேர் பட்டம் பெற்றிருப்பார்கள், எத்தனை நம்முடைய பிள்ளைகள் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்கும் பொழுது உண்மையில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த கல்லூரி தொடங்கப்பட்டது 1994. அப்போது எத்தனை கல்லூரிகள் இருந்திருக்கும் நம்முடைய தமிழ்நாடு புதுச்சேரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சொற்பமாக, அதாவது ஒரே ஒரு கல்லூரி 2 கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்தது. நம்முடைய புதுச்சேரி ஒரு சிறிய மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம். இதில் ஒரு எண்ணம், பல கல்லூரிகள் எல்லா பிரிவு பாடத்தினையும் படித்து முடித்து வெளிவருகின்ற மாணவர்கள் இங்கே இருக்க வேண்டும், கல்லூரிகள் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த கல்லூரி நம்முடைய புதுச்சேரிக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் மத்திய அரசிடம் கேட்ட பொழுது மத்திய அமைச்சகம் எந்த பெரிய தமிழகத்தில் பெரிய மாநிலத்தில் இருக்கிறதே ஒரு கல்லூரி, நீங்கள் இருக்கிறது ஒரு சின்ன பகுதி, இங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி, இது கால்நடை மருத்துவக் கல்லூரியா அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு வினா எழுப்பப்பட்டது. அப்பொழுது அப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அனுமதி கிடைக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய மாநிலம் தனி மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசம், இதற்கு தனியாக ஒரு கல்லூரி வேண்டும் என்ற கோரிக்கையை அன்று வலியுறுத்தி இந்த கல்லூரி பெறப்பட்டது 1994. அவங்க கேட்டபொழுது அவங்க என்னென்ன கேட்டாங்களோ அவர் கேட்ட அத்தனையும் தேவையான நிலங்கள், தேவையான வசதிகள், கல்லூரிக்கான கட்டிடம் இவையெல்லாம் உடனடியாக கொடுக்கப்பட்டு தொடங்கப்பட்டது தான் இந்த கல்லூரி. அப்போது இந்த கல்லூரியில் படித்து வெளிவருகின்ற மாணவர்களுக்கு படிக்கிறது எப்படி இருக்கும், எவ்வளோ சிரமம் இருக்கும், இந்த பாடத்திட்டம் எப்படி இருக்கும், கால்நடை மருத்துவக் கல்லூரி எப்படி இருக்கும், வெளியே வருகின்ற மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பெலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம், சின்ன சந்தேகம். ஏன்னா பெரும்பாலும் எதிர்பார்ப்பது படித்து விட்டு வெளியே வந்த பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கும். அது குறிப்பாக கால்நடை மருத்துவக் கல்லூரி எளிதாக படித்து விட்டு வெளியே முடித்துவிட்டு வருகின்ற ஒரு கல்லூரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல தெரில, எனக்கு கூட சரியாக தெரில, அது ஆரம்பிக்கும் பொழுது தெரியல. அப்போது இந்த மாணவர்களை கேட்கும்போது சேர்ந்த வரைக்கும் அந்த மாணவர்களை கேட்கும்பொழுது மிக மிக சிரமமான ஒன்று, அதாவது எம்பிபிஎஸ் படிக்கிறத விட இது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வரும்போது அவங்க கேட்கும்போது மாணவர்கள்லாம் சொன்னது. ஆனால் இந்த கல்லூரி வெளியே படித்து விட்டு வந்த மாணவரும் சரி, இந்த கல்லூரியுடைய தரமும் சரி, ஒரு சிறந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி நம்முடைய மருத்துவக் கல்லூரி, நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி அப்படி என்று சொல்லக்கூடிய நிலையில் நிர்வாகமும் சரி, பேராசிரியர் பெருமக்களும் சரி, மாணவர்களும் சரி அந்த பெயரினை நம்முடைய புதுச்சேரிக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். இன்றளவும் அந்த பெயர் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க கல்லூரி இந்த இடம் கிடைக்குமா. இப்போ நம்ம சென்டாக் மூலமாக எடுக்கிறோம், கல்லூரி எப்படி தேர்வு செய்யணும், எப்படி மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். ஒரு விரும்பி வந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியாக நம்முடைய கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி இருந்து கொண்டே இருக்கின்றது. பொதுவாக எல்லோரும் விரும்புவது, பெற்றோர் விரும்புவதெல்லாம் நினைப்பதெல்லாம் கல்லூரி படிப்பை முடித்துட்டு வெளியே முடிஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இருக்கணும், அரசில் வேலை இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அது வழக்கம், பெற்றோர்களுக்கு இருக்கின்ற ஒரு எண்ணம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் எல்லா உறுப்பினரும் சட்டமன்றத்தை கேட்பது வேலைவாய்ப்பு அதிகமாக உருவாக்கி கொடுக்குன்னு கேட்பாங்க. ஆனால் இந்த படிப்பை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய கல்லூரியில் படித்து முடித்து விட்டு வெளியே சென்றவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க. புதுச்சேரியில் ஒரு சிறிதளவு ஒரு எண்ணிக்கையில் குறைவாக நண்பர்கள் இங்கே பணியாற்றினாலும் வெளியில் எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு பாருங்கள். எல்லா நாடுகளிலும் இருக்கின்றார்கள் நம்முடைய கல்லூரியில் படித்து விட்டு சென்ற மாணவர்கள்
எல்லா நாடுகளிலும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. நான் முதலே கேள்விப்பட்டிருக்கேன், இப்பயும் சொன்னாங்க. யூஎஸ்ஏல இருக்காங்க, யூகேல இருக்காங்க, இது மாதிரி ஃப்ரான்ஸ் இருக்காங்க, நிறைய கேள்விப்பட்ட நிறைய வெளிநாட்டில் இருக்காங்க. வெளி மாநிலத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் நான் நம்முடைய பஜன்கோவா காலேஜ் இருக்குது, காரைக்கால் பஜன்கோவா, பிஎஸ்சி அக்ரி முடித்தவங்க. இவங்க பல பேர் இப்போ நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அங்கே முடித்தவங்களும் பணியாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதே போன்று வெட்டினரி நம்முடைய காலேஜ் முடித்தவங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் பேங்க்கில் இது மாதிரி எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பணிக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நிறைய பேர் எல்லோருக்கும் வேலை இருக்குது. அது ஒன்றும் நம்முடைய கால்நடை மருத்துவர் படித்தவங்க யாரும் அதாவது வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு சிறந்த நல்ல பணியில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் இதில் தனியாகவும் இந்த கிளினிக் வச்சுக்கிட்டு அது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சொல்லுவாங்களே, அது மாதிரி சம்பாதிக்கக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு தான் நம்முடைய இந்த பட்டப்படிப்பு. அதில் யாரும் எந்த வேலையும் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரி படித்துவிட்டு வெளிவந்து இருக்கின்றவர்கள். அதுவும் குறிப்பாக கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிப்பது என்பது உண்மையிலே ஒரு மனித நேயத்தோடு செய்கின்ற ஒரு செயல். சொன்னால் இல்லைப்பா, சொல்ல முடியாது, வாய் திறந்து என்ன சொல்லணும், நாமே தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அது என்ன வியாதி அதுக்கு இருக்கும் அதான் பார்த்துட்டு செய்யணும். மனிதர்களுக்கு எப்படி நோயை குணப்படுத்த சிகிச்சை அளிக்கணும், அதே மாதிரி கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அது மனித நேயத்தோடு செய்கின்ற ஒரு பணி. இந்த பணி இப்போ நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை நம்ம கல்வி எந்த நிலையில் இருக்கின்றது, எப்படி இருக்கின்றது, எல்லாம் படிக்கிறாங்களா பிள்ளைங்களா? நான் சொன்னேன்ல, அப்போ 94 ஒரே ஒரு கல்லூரி தொடங்குவதற்கு எவ்வளோ சிரமம் இருந்தது, கொடுப்பாங்களா அப்படின்லாம் இருந்தது. இன்றைக்கு எல்லா கல்லூரிகளும் புதுச்சேரியில் இருக்கின்றது. ஒரே தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருந்து உமன்ஸ் காலேஜ் இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது ஒரு சமயத்தில். இந்த அரசு, எங்களுடைய அரசுலாம் வந்த பிறகு, பொறுப்பேற்ற பிறகு எல்லோருக்கும் படிக்கின்ற ஒரு வாய்ப்பு, அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை படிக்கின்ற ஒரு வாய்ப்பினை நம்முடைய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. பல மருத்துவக் கல்லூரிகள் இங்கே இருக்கின்றன. கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்கின்றன, பொறியியல் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரி, இது மாதிரி எத்தனையோ கல்லூரிகள், சட்டக்கல்லூரி. நம்முடைய புதுச்சேரியில் பள்ளி படிப்பு மட்டுமல்ல, கல்லூரியிலும் சென்று படிக்கின்ற ஒரு வாய்ப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுச்சேரியில் முழுமையாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை கூறிக்கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா கல்லூரியும் இருக்குது. முன்னெல்லாம் சொல்லுவாங்க, 12வது முடித்த பிறகு எங்கே போகிறது, கல்லூரி எங்கே செல்வது, சென்னைக்கு போகணும் அல்லது எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இன்றைக்கு புதுச்சேரிக்கு வந்து படிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மாணவர்கள் வெளி மாநிலங்கள் இருக்கின்றார்கள் என்று எண்ணும் பொழுது அது நமக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்று. அதில் எந்த வித ஐயமும் இல்லை. இப்போ நிறைய பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய புதுச்சேரியில் வந்து படித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதில் நம்முடைய கால்நடை மருத்துவக் கல்லூரியும் ஒன்று. நீங்கள் பார்க்கலாம், பிற மாநிலத்தை சார்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் இங்கே படிச்சுட்டு இருக்காங்க, இன்று பட்டம் பெற்று இருக்கின்றார்கள், நம்ம எண்ணி பார்க்கலாம். அப்படி புதுச்சேரியானது நல்ல கல்வியை கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக எல்லோருக்கும் ஏழை எளிய மாணவர்கள் பட்டம் பெறுகின்ற வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, நிர்வாக பணியில் சிறந்து விளங்குகின்றவர்களாக வருகின்ற ஒரு நிலை புதுச்சேரியில் உருவாக்கி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. நல்ல கல்வி கொடுக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு எளிதில் உயர்கல்வி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு புதுச்சேரியில் உண்டு. அந்த வாய்ப்பினை அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த மாநிலம் என்ற நிலையை எட்டியிருக்கின்றது. ஒரு சிறிய மாநிலத்தில் முதன்மை மாநிலமாக நம்முடைய மாநிலம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படை வளர்ச்சி மிக முக்கியமானது கல்வி. கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கி நம்முடைய அரசானது எல்லோருக்கும் கல்வி நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அதனால் புதுச்சேரியை சார்ந்த பிள்ளைகள் நன்றாக பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சென்று பட்டத்தினை பெற வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் பட்டதாரிகள் என்ற நிலை இப்போது புதுச்சேரியில் உண்டு. ஒரு வீட்டில் ஒரு பட்டதாரி பேர் சிரமம். அப்போது இன்றைக்கு ஒரு வீட்டில் 3 பட்டதாரிகள் 2 பட்டதாரிகள் சொல்லக்கூடிய நிலை, மருத்துவர்கள், பொறியாளர் என்று சொல்லக்கூடிய நிலை இப்போது புதுச்சேரியில் உண்டு. அதற்கு நம்முடைய அரசானது மத்திய அரசுடைய உதவியோடு அதிக நிதியை ஒதுக்கி எல்லோருக்கும் கல்வி நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இன்று நீங்கள் பட்டம் பெற்று இருக்கின்றீர்கள். உங்களை காணும்போது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய பெற்றோர்களுக்கு மிக மிக
மகிழ்ச்சி. ஏன்னா தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல படிப்பை முடித்து, நல்ல கல்லூரி சென்று படித்து, நல்ல படிப்பை முடித்து பட்டத்தினை பெற்று இருக்கின்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவிலே எல்லோருடைய முன்னிலையிலும் பட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் என்னும் பொழுது பெற்றோர்களுக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒன்று. நீங்கள் சிறப்பாக பணியாற்றி சிறந்தவர்களாக, நல்ல மருத்துவர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி அனைவருக்கும் உடைய நன்றியை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.